ஒரு செம்மையான ட்விஸ்டட் பிளாட் ஈவெண்ட்ஸ்லாம் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்க மூவி சீரிஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்க மாதிரி தான் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி மூவி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி தான் 2003 ரிலீஸான ஓல்டு பாய். நம்ம ஹீரோ ஒய்ஃபு குழந்தை சரங்க ரொம்பவே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார். அப்படி இருந்தால் நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணி செல்லில் 15 வருஷம் அடைச்சி வச்சுருவாங்க. உள்ளே போனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே பிடிச்சிருக்காது, நம்மளே அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே 15 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் வெளியவும் விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ கையில் கொஞ்சம் பணம் ஃபோன் வந்து இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்மளை இவ்வளோ நாளாக டார்ச்சர் பண்ண யாருன்னு சொல்லி தேடியும் போயிருப்பார். அப்படி போகிற ஜேர்னியில் தான் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கொஞ்சம் க்ளோஸாக இன்டிமேட்டெல்லாம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லனையும் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஹீரோ. வில்லனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வில்லன் நிறைய டிப்ஸ்லாம் போடுவார். அதில் ஒன்று தான் இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட பொண்ணே தான். நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிறது தான் 2022 ரிலீஸ் ஆன மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட மூணு சீரீஸ். இந்த சீரீஸில் எகிப்து காட்ஸ்லாம் சேர்ந்து மனிதர்களை தங்களோட அவதாரமாக எடுத்திருப்பாங்க. அப்படி தான் அதில் ஒரு காடான கான்சு நம்ம ஹீரோவை அவதாரமாக எடுத்துக்கிட்டு ஆர்த்தர் அப்படிங்கிற கேரக்டரை கொண்டதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோக்கு 2 பர்சனாலிட்டி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று மார்க், இன்னொன்று ஸ்டீஃபன். இந்த 2 பர்சனாலிட்டியுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க சீரீஸ்லேயும். அண்ட் ட்விஸ்டடாக தான் 3ஆவதாக ஒரு பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ரூத்லெஸ்ஸான ஒரு பர்சனாலிட்டி காமிச்சிருப்பாங்க. அதுதான் ஜேக் லாக்லி. இது கிளைமேக்ஸ் சீனில் தான் ரிவீலும் பண்ணுவாங்க. ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் தேட பார்க்க போகிற மூவி தான் 1994 ரிலீஸ் ஆன ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன். நம்ம ஹீரோ எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் லைஃப்பில் எல்லாத்தையுமே இழந்துட்டு ஒரு ஜெயிலுக்கும் போகிறாரு. அந்த ஜெயிலில் தப்பை திருத்தக்கூடிய இடத்துல இருக்க போலீஸ் வார்டன் எல்லாருமே சேர்ந்து நிறைய ஊழல் பண்ணுவாங்க. அந்த ஊழலுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ பண்ணி அவங்க வாங்குகிற லஞ்ச பணத்தை எல்லாத்தையுமே ஒரு ப்ரைவேட் ஐடி கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டுருவார். அண்ட் கிளைமேக்ஸில் ட்விஸ்டடாக தான் நம்ம வார்டனுக்கு நாமத்தை போட்டு விட்டுட்டு அந்த ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஐடென்டிட்டியாகவே நம்ம ஹீரோ மாறி வெளியே ஒரு பயங்கர பணக்காரனாகவும் வந்துடுவார். நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற சீரீஸ் தான் 2024 ரிலீஸ் ஆன த பாய்ஸ் சீசன் 5. இந்த சீரீஸில் டெம்பியை அதிகமாக எடுத்துக்கிட்ட நம்ம புச்சருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆக்சுவலி கேன்சர்னு சொல்லலாம். அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் சாகிற மாதிரி புச்சர் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. திரும்ப புச்சரை பார்க்கவே முடியாதுன்னு புச்சர் ஃபேன்ஸ்லாம் அழுவாத குறையில்லை. அந்த டைமில் தான் புச்சருக்கு ட்விஸ்ட்டு போட்டு அந்த கேன்சரே மியூட்டண்ட்டாக மாறி ஒரு பேரசைட் மாதிரி பவராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இருக்க எல்லா சூப்ஸையும் கொள்றதுக்காக டெம்ப் வைரஸ் எடுத்துக்கிட்டு நம்ம புச்சர் சோலோ பர்ஃபார்மன்ஸ் காமிக்க சோலோவாகவே போயிருப்பார்.